சிலுவையிலே மரித்து எங்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து எங்கள் பாவங்கள்லாம் மன்னித்து இன்னைக்கு எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கீங்க, பரலோகத்தில் இருக்கீங்க. எங்களுடைய பாவங்கள்லாம் நீங்கள் மன்னிச்சிருக்கிறீங்க, பரலோகத்தை எங்களுக்கு இடம் தருவீங்க. இந்த நாளிலும் உங்களை நோக்கி கேட்குறோம், உங்களை ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே எங்கள் கடன்கள்லாம் தீரணும் ஆண்டவரே. இந்த வருஷத்துக்கு முடிகிறதுக்குள்ளே எல்லாம் கேளுங்க பார்ப்போம். எங்களுடைய வியாதிகள் எல்லாம் தீரணும். இந்த வருஷத்துக்குள்ளே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருடைய வியாதிகளையும் தீரணும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே எங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறணும். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரியாது, எனக்கு 2-3 தான் தெரியும். கடன் பிரச்சனை, வியாதி, வேறு ஏதாவது சொல்ல முடியும். நான் அவங்க சொன்னாங்க 10 நாளாக காய்ச்சலில் இருந்தேன். நாங்கள் ஆண்டரை அவங்கள பலப்படுத்தணும், இல்லையா, நல்ல பலன் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை நீ ஏசப்பா இங்கே வந்திருக்கிறார், ஏசப்பா இங்கே வந்திருக்கிறார். நீ என்ன கேட்கலாம்? ஏசப்பா இந்த ஆஃபலி பரீட்சையில் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் கேட்கலாம். ஆஃபலி பரீட்சையில் நாளைக்கு பரீட்சை இருக்குல்ல, இன்னொரு பரீட்சை இருக்குல்ல, அதை நல்லா 100க்கு 100 வாங்க. கேளு, கண்ணை முடி. ட்ரெஸ் எல்லாம் வாயிலெல்லாம் வைக்கக்கூடாது, வாயில் வைக்கக்கூடாது. கண்ணை முடி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் நாளைக்கு நடக்க பரீட்சையில் 100க்கு 100 நான் வாங்கணும். சோசியல் சயின்ஸா, சமூக அறிவியலா? சமூக அறிவியல். சமூக அறிவியலில் நான் 100க்கு 100 வாங்கணும். எல்லாம் கண்ணை முடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கணும். தம்பி அதே மாதிரி ஜெபம் பண்ணுங்க. சரி ஆண்டவரே, இவர்களை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. நாலு வந்து நீ இவர்களை ஆசீர்வதித்து எல்லாருடைய பிரச்சனையும் தீர்த்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.